வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க மொபைல் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனில எப்படி வந்து மெயின்டைன் பண்றது டேலில அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நான் டெமோ மொபைல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு மட்டும் ஒரு கம்பெனி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நம்ம கிரியேட்ல போயிட்டு லெஜர்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு காமன் லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கூட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ அதனால கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சேல்ஸ் லெஜர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் லெஜர்ஸும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது நமக்கு சப்ளையர்ஸ் வேணும் இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கிரெடிட்டார் லெஜர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு சப்ளையர் லெஜருமே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட டீலர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டீலர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் லெஜர் கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிட்டி வைஸா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணும்போது, நீங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கோயம்புத்தூர் கீழே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இங்க மேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னொரு கஸ்டமரும் கோயம்புத்தூர்லயே பண்றேன். டீலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஈரோட்ல இருக்காங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் கிரியேஷன் ஆல்ட் சி கொடுத்துட்டு அண்டர் டெப்டர்ஸ்ல போட்டுட்டு நான் வந்து லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, லெஜர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காஸ்ட் சென்டர்ஸ் அப்படிங்கறத எனேபிள் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டீம்ல யார் வந்து இந்த சேல்ஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காஸ்ட் சென்டர் அப்படிங்கறத எனேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பிரைஸ் லெவல்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, பேட்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையுமே நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்சஸ் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மொபைலுக்குமே வந்து ஐஎம்ஐ நம்பர் செப்பரேட்டா வரும் இல்லைங்களா? ஸோ அதை ட்ராக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்சஸை. ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சேல்ஸ் பர்சன்ஸோட நேம் கிரியேட் பண்றேன். நான் வெங்கடேஷ், விஜய், தென் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 சேல்ஸ் பர்சனோட நேம் வந்து காஸ்ட் சென்டர்ல கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரைஸ் லெவல்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம்ஸும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இன்வென்ட்ரி குரூப்குள்ள வரப்போறேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நான் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படிங்கிற யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் வந்துக்கலாம். குரூப்ல வந்துட்டு விவோ அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒன் பிளஸ் அப்படிங்கிற இன்னொரு குரூப்பும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மாடல் விவோ 001 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். நீங்க ஐட்டம் நேம்ல என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா விவோங்கிறது கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மெயின்டைன் பேட்சஸ் அப்படிங்கறது நான் எஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படிங்கறது நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நான் ஹெச்எஸ்என் கோடு கொடுக்குறேன் அப்படின்னா, சும்மா நான் டெமோக்காக 4488 ஹெச்எஸ்என் கோடு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டேக்ஸ் பர்சன்டேஜஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு ஐட்டமும் நான் கிரியேட் பண்றேன். 002 அப்படிங்கிற இன்னொரு ஐட்டமுமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலயும் நான் மெயின்டைன் பேட்சஸ்ங்கிறது நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, 1+7 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐட்டம் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இதுவும் அதேதான்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஐட்டத்துக்கான ப்ரைஸ் லெவல்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்டாக் குரூப் வைஸா நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஏங்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நம்ம கிட்ட பொருள் வாங்குறாங்க அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 18,000 நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000. சாரி. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏங்குற ரேட் வந்து செட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிங்கிறதும் நான் செட் பண்ணிக்கிறேன். சும்மா டெமோக்காக நான் செட் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ரேட்டு தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நமக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீலருக்கு சேல் பண்ணிடுவோம். சேல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து மொபைல்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்னை வந்து நம்ம கம்பெனிக்கு அனுப்பி திரும்ப வந்து நம்ம வாங்கிட்டு திரும்ப டீலருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டை வந்து நான் அடுத்த வீடியோல டிரான்சாக்ஷன் லெவல்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.